இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்படாது. படித்த பிள்ளைகள்லாம் மாடு மேய்க்க போவானா கேட்டால் ஹைடெக்கில் மாடு மேய்ப்பாங்கிறான். குற்றவாளின்னு தெரிஞ்ச பின்னாடியே ஜெயலலிதா சமாதிக்கு எத்தனை பேர் போய் மலர் வளையம் வைக்கிறாங்க, எவ்வளோ போய் பார்க்குறாங்க. ஊழல் பெருச்சாளின்னு தெரிஞ்ச பிறகு கருணாநிதி ஐயா இதில் போய் வடை வைக்கலையா? அதுக்கெல்லாம் இல்லம்மா, அவரை வாய்க்கு வாடகைக்கு விட்டு பிழைக்க. அதாவது இன்னும் திமுக ஒரு சிவாஜி கணேசன் இருக்க மாதிரி தாவேகாக்கு இப்போ அவங்களாம் ஆளுங்கட்சி, அவங்களே பணங்காட்சி மரமா தான் இருப்பாங்க. ஆகா, நமக்கு நல்ல பணங்காட்சி மரம் வந்துட்டு வசூல் மன்னன் வந்துட்டான் செந்தில் பாலாஜின்னு சேர்த்துப்பாங்க. இனி நமக்கு வசூலுக்கு ஆளு இறங்கி வசூல். அக்கா சொல்லுது இல்ல, வாடகைக்கு வாங்கிட்டு பேசுது இல்ல. மக்கள் இப்ப கவர்ச்சி அரசியலுக்கு தான் இப்ப ஓட்டு போடுறாங்களே. இலவச அரசியல், இலவச கவர்ச்சி, இது ரெண்டுக்கும் தான் ஓட்டு கிடைக்குமே தவிர. இதெல்லாம் அழிக்கணும். கண்டிப்பா திமுகவுக்கு தாவேகா மேல பயம் இருக்கான பயம் இருக்கு. செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் திமுகவின் மூத்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர் குளோரி அவர்கள். இருவருக்கும் வணக்கம். வணக்கம். இப்போ விஜய் அப்படின்னு மட்டும் இல்லாம சீமான் அவர்கள் 15 வருஷமா இருக்காரு. ஸோ அவரும் ஒரு நல்ல சிந்தனையோட வராரு. அப்போ நீங்க அவரையும் விட்டு வைக்காம அவரையுமே விமர்சனம் பண்றீங்க இல்லையா? எதுலயும் நாங்க எப்பயும் பேசுனதே இல்லை. இப்போ கொஞ்ச காலமாக எங்களை அவர் ரொம்ப கழுவி ஊத்துறாரு. அதனால நாங்கள் அவரை கழுவாமலே ஊத்துறோம், அவ்வளவுதான். உங்களை திட்டுறாருன்றதுக்காக திட்டக்கூடாது இல்லையா? அவரு எந்த நோக்கத்துல பேசுறாருன்றது பார்க்கணும் இல்லையா? பேசுவாரு, மக்களை மடமாத்தம் பண்றாரு, மாடு மேய்க்க போக சொல்றாரு, கடல்ல போய் மீன் பிடின்னு சொல்றாரு. எவனோ மாடு மேட்சாதான் நீங்க தயிர் சாப்பிட முடியும். அப்ப எதுக்கு பால்வளத்துறையை வச்சிருக்கீங்க? பால்வளத்துறை பால் வேணும் மக்களுக்கு. அப்ப மாடு மேட்சாதான் பால்வளத்துறை. அப்ப மக்களுக்கு அதுலயே தற்சார்பு பொருளாதார மண்டலமா உண்டு பண்றாரு. இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியப்படாது. படிச்ச பிள்ளைகள்லாம் மாடு மேய்க்க போவானா கேட்டா ஹைடெக்ல மாடு மேய்ப்பாங்கிறான். ஹைடெக்ல கம்ப்யூட்டரை பார்த்துட்டு இருந்தா மாடு மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வந்துருமா? இதெல்லாம் அதாவது டாக்கன்னு ஏட்டு சொரக்கா கறிக்காத. படிச்ச பிள்ளைங்கள மாடு மேய்க்க கூப்பிடல. ஏற்கனவே மாடு மேய்ச்சிட்டு இருக்காங்க இல்லையா, அதை செஞ்சிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள அரசு வேலையாட்களா மாத்துறாரு, அவ்வளவுதான். படிச்சவங்களுக்கு வேற வேலைகள் இருக்கும். அதுல இப்ப யாராவது ஒருத்தர் மேய்ச்சாதாயா நீங்க இறைச்சி சாப்பிட முடியும், பால் குடிக்க முடியும், தயிர் சாப்பிட முடியும். இப்ப எல்லாம் ஆகணும். மாடு மேய்ச்சி கொண்டுட்டு கட்டி பால் குறைக்கிற காலம் எல்லாம் மலையேறி போச்சு. அப்ப கெமிக்கல் பால் தான் குடுக்குறாங்கன்னு அதெல்லாம் மலையேறி போச்சு. இப்ப என்னன்னா மாடை காலையில அந்த கொட்டத்துல இருந்து வேற ஒரு கொட்டத்துக்கு மாற்றி கட்டி இந்த கொட்டத்தெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் அந்த மாட்டை கழுவி திரும்ப மறுபடியும் இதை காய விட்டு இங்கே கொண்டு கட்டி இதுக்கு தீவனங்களை போட்டு குளுதானியில் தண்ணியை வச்சு நல்ல புண்ணாக்கு இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் பால் கறப்பாங்க. அது 20, 30, 40 லிட்டர் வரலையும் பால் கறக்குது. இல்ல இவங்க படிச்சவங்க எல்லாம் செய்ய மாட்டாங்க. ஏஐ தொழில்நுட்பத்துல மாடு வளர்த்து பால் ஏஐலே குடிச்சிருவாங்க. நாங்க ஏஐல வளர்க்குறோமா இல்ல இடியட்ல வளர்க்குறோமாங்கிறது வேற. ஒவ்வொருத்தரையும் அரசு பணியாளராக்கணும். எங்க தோட்டத்துல இப்ப 4 பண்ணைக்கு இருக்காங்க, வேலைக்கு இருக்காங்க. பண்ணைங்கிற வேலை வேணாம், பண்ணை இப்ப வேலைக்கு இருக்காங்க. அவங்க இந்த மாடு தான் பாக்குறாங்க. 32 பசு இருக்கு. 32 பசுயும் டெய்லி அந்த 4 பேர் மெயின்டைன் பண்றாங்க. இந்த 4 பேர் இந்த 32 விலை உயர்ந்த இந்த பசுக்கெல்லாம் போய் புல்லையோ மண்ணையோ தின்னுட்டு வந்தெல்லாம் பால் கறக்காது. அந்த 4 பேரை தான் அந்த 4 பேரை 40 பேரா கூட்டு சேர்த்து அவங்க அரசு பணியாளராக்குறதுதான். வேற எதுவும் இல்ல. நாட்டு மாடு படிச்ச என்ஜினியரை போய் மாடு மேய்க்க சொல்லல. நாட்டு மாடா இருந்தா தான் நாட்டு மாடு தான் போய் இந்த வெளியில போய் காலார நடந்து ஒரு புல்லு எங்கேயாவது இருந்தால் தின்னுட்டு வரும். இப்போ தான் புல்லே இல்லாமல் தான் களைக்கொல்லின்னு ஒரு மருந்தை போட்டு புல்லெல்லாம் இல்லாமல் அழிச்சிட்டாங்க. முன்ன காலம் மாதிரி எல்லாம் இல்லை. இப்போ முன்ன எல்லாம் ஒரு கம்மாவில் விட்டோம்னா கம்மா பார்த்திங்கன்னா தலை புல் வளர்ந்துருக்கும். டெய்லி காலையில் கொண்டு விட்டுடுவான். விட்டுட்டு சாயந்தரம் 6 மணிக்கு தான் மாடுகளை பூரா எழுப்பி கூட்டிகிட்டு வருவான். அங்கே புல் இருக்கும், அங்கேயே தண்ணி இருக்கும் அந்த கம்மாவில் குளத்துல. அதை சாப்பிட்டுட்டு வரும். வந்த உடனே வீட்டில் கட்டி
பால் கறப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப அந்த காலம்லாம் மலையேறி போச்சு. நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில பார்த்தத சொல்றோம். சரிங்களா? மலையேறி போனதை திருப்பி கொண்டு வராருன்னா அதெல்லாம் கொண்டுட்டு வர்றதுக்கு இங்க மதிப்புக்குரிய ஒரு லேண்ட் வேலையை இல்ல. மாத்துறாரு. நீங்க அத வந்து ஆமா. கீழ்த்தரமா சொல்றீங்க. மாடு மேய்க்கிறது படிச்சவன் மேய்ப்பானான்னு சொல்றத அவரு வந்து நீங்க படிச்சவன் அரசு மாடு வேலையோட இது மேய்க்கிறதுல தப்பு பண்றதுதான். இல்லம்மா. படிச்சவன் மாடு அது மட்டும் மேய்க்கலாம், அரசு ஆடு பணி மேய்க்கலாம். ஆக்கட்டும். கிண்டல் கேலி பண்ணா பண்ணவங்கல்ல என்ஜினியர் படிச்சவங்களே எங்களை மாடு மேய்க்காவது விடுங்கன்னு சொல்லலன்னா பாத்துக்கோங்க, என் பேரை மாத்திக்கிறேன். ஏமா அதுல ஏன்னா இருக்காங்க. அரசு வேலைக்கு அவ்வளவு பெரிய மகத்துவம் இருக்கு. மக்களும் வந்து அதை ஏத்துக்கணும் இல்லையா? இந்த மாதிரி ஏத்துப்பாங்க. திட்டங்கள். அததான் நான் சொல்ல வரேன். அரசு பணி ஏத்துக்கிட்டா ஆக்கட்டும். அவருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லையா? அது இவர் புரியல. பண்றது இந்த மாதிரி இவங்க மடமாத்தி பேசுறதுனால புரியல. அதீத சினிமா கவர்ச்சியில ஒரு கூட்டம் நடக்குது. அதீத பண கவர்ச்சி, இலவசத்துக்கு நம்பி ஒரு கூட்டம் இருக்கிறனால இவருடைய சொல்றது அவங்களுக்கு புரியல. இல்ல, புரிஞ்சா கண்டிப்பா சினிமா ஏத்துப்பாங்க. கூட்டம்லாம் வந்து இப்ப வந்ததுதான். ஆனா நீங்க 15 வருஷமா இருக்கீங்க இல்லையா? நீங்க புரியல எங்க இருந்து புரியல. வந்தீங்க? திருப்பி திருப்பி நீங்க எங்க இலவசத்துக்கு தாய் ஏங்கும் வயிற்றுக்குள்ள மக்கள். இருந்து வந்தீங்க? அதுக்கப்புறம் நீங்க அடுத்து எங்க இருந்து வந்தீங்க? சினிமாக்குள்ள இருந்து தானே வந்தீங்க. நீங்க சினிமாக்குள்ள இருந்து என்ன வரும்போது அவர் ஒன்றும் சங்கர் மாதிரி பிரம்மாண்ட இயக்குனரா இருந்து கோடிகள்ல புரண்டுகிட்டு இல்ல, பொழுதுபோக்குக்காக. ஏன்னா இப்ப நீங்க சினிமா கூட்டம்னு சொல்றீங்க இல்லையா? அவங்கதான் போன தேர்தல்ல வந்து தேர்ந்தெடுத்ததே இப்ப இருக்கக்கூடிய முதல்வர்லாம். அதுக்கு முன்னாடி தேர்தலையும் அவங்கதான் வந்து தேர்ந்தெடுத்தாங்க. தப்பாதான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்ப இப்பவும் அததான் சொல்றேன். அதுதான் தப்பாதான் 15 தேர்ந்தெடுத்திருக்காங்க. வருஷமா அப்ப நீங்க சொல்றது அதிமுகவை மக்களே தேர்ந்தெடுத்திருந்தாலும் ஏத்துக்கலதானே இதே சினிமா கூட்டம் தப்பாதான் தேர்ந்தெடுத்திருக்கு. திமுகவை தேர்ந்தெடுத்தாலும் இதே சினிமா கூட்டம், இல்ல மக்களோ இந்த இலவசத்தை நம்பி வாழ்ற இதே கூட்டம் தப்பாதான் தேர்ந்தெடுத்தது மக்கள் தப்பாதான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அததான் சொல்ல வரேன். ஆனா தப்பு சினிமா தப்பாவே கூட்டத்துல பேசுறீங்க. நீங்க விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் சினிமா கூட்டம்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, ஏன்னா அது ஒரு கூட்டம் தனியா தெரியுது இல்ல, சொல்லிதானே ஆகணும். ஏன்னா தெரியுதா? பிரிஞ்சு தனியா தெரியுது இல்ல. சினிமா கூட்டக்காரர்கள் தவறா தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து எடுத்துக்கலாமா? ஆமா, கண்டிப்பா. இலவசத்தை நம்புற கூட்டம், பரம்பரை நாங்க இந்த இந்த ஆட்களுக்கு தான் போடுவோம்னு சொல்ற ஒரு கூட்டம், இந்த கும்பல்கள் வந்தாதான் நாமளும் அடுத்தவனை ஏச்சி பழைக்க முடியும்னு நினைக்கிற ஒரு கூட்டம் சினிமா கூட்டம். எல்லாமே இப்ப கலந்து இருந்தது. இப்ப தனியா தெரியுது யார் யார் எந்த பக்கம், நல்லவங்க எந்த பக்கம், சினிமா கூட்டம் எந்த பக்கம், இலவசத்தை நம்புற கூட்டம் எந்த பக்கம், பரம்பரை வியாதி பிடிச்சி நாங்க பரம்பரையா சுகர் இருக்குன்னு கூட பெருமையா சொல்ல மாட்டாங்க. ஆனா பரம்பரையா நாங்க திருட்டு கும்பலுக்கு தான் வாக்களிப்போம்னு சொல்ற பெருமையா சொல்ற ஆட்கள் இருக்காங்க இல்லையா? அது ஒரு கூட்டம்னு இப்ப பிரிஞ்சு தெளிவா தெரியுதுன்னு சொல்லணும். சார், இப்போ சீமான் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா என்ன, இவங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா இந்த சாதிக்காரன் இவ்வளோ பேர் இருக்காங்க, சட்டசபையில ஏன் எங்களுக்கு இவ்வளோ சீட்டு கொடுக்கல அப்படின்னு கேட்பாங்க, எங்களுக்கு ஏன் இவ்வளோ அமைச்சர் இல்லைன்னு கேட்பாங்க. இதுக்கெல்லாம் பயந்துதான் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாரு. இல்லை, அவர் ஐயா சொல்கிறது ரொம்ப நன்மை தான். அவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இங்கே என்ன பிடுங்க போகிறாரு? ஒன்றிய அரசு தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் அந்தந்த ஜாதிக்கு வந்து என்ன ஒதுக்கீடுங்கிறத ஒன்றிய அரசு பார்லிமெண்ட்டில் தீர்மானங்களை நிறைவேற்றி நம்ம கொடுத்தா தான் அது சட்ட வடிவமாகும். இல்லை, நீங்களுமே வந்து நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அப்போ கணக்குலேயே தெரிஞ்சிடும் இல்லையா? நீங்களுமே மினிஸ்டர்ஸ் எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க நீங்கள் வச்சிருக்கீங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. அரசியல் அப்படி பார்க்க இயலாது. எங்களுக்கு யாரை நிப்பாட்டினா யார் ஜெயிப்பாங்களோ எங்க ஜாதியை தான் நிப்பாட்டுவோம். இந்த எல்லா ஜாதியும் நாங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ண விடுவோங்கிறத நினைக்காதீங்க, புரிஞ்சுக்கோங்க. எந்த ஜாதிக்காரர் ஜாதி எங்களுக்கு, ஆனா மக்களுக்கு யாரு நல்லது பண்ணுவாங்கன்னு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு பதவி கொடுக்கறது தானே நல்ல விஷயம். யாரு மக்களுக்கு அப்ப இந்த சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும் தான் நல்லது பண்ணுவாங்கன்னு எப்படி சொல்றீங்க? கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி பாக்குறது திமுக கிடையாதுமா. வெற்றி வாய்ப்பை பார்ப்போம்மா. யாரை நிப்பாட்டினா இங்க வெற்றி வாய்ப்பு கிடைக்குமோ அவங்க யார் அதிக பணம் செலவழிப்பாங்க, யாரை நிப்பாட்டினா அதிக வச்சுக்கோங்க. கோடிகளை செலவழிப்பாங்க. அதனால எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. கோடி செலவு பண்ணா தான் கோடியில ஜெயிச்சு வர முடியும், இல்லைன்னா அதான் தெருக்கோடிக்கு தான் போக சொல்லிட்டேன். முடியும். நானும் ஆண்டாண்டு காலமா பார்த்துட்டு தான் இருக்கேன் ஐயா. இது ஆரம்பிச்சதுல அப்ப நீங்களே ஒத்துக்கிட்டீங்க பணம் கொடுத்துதான் ஜெயிக்கிறீங்க அப்படின்றது, பணம் கொடுத்துதான் ஜெயிக்கிறீங்க அப்படின்றது நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. ஏற்கனவே ஒத்துக்கிட்டாரு நிறைய காரணம். அதுதான் சொன்னீங்களே, கோடி கொட்டினாதான் கோடியில ஜெயிக்க முடியும். சொன்னதுக்கு ரைமிங்கா நான் இல்ல இல்ல, இதுக்கு சொல்றேன். முன்னாடி நிறைய காணொலியில சொல்லியிருக்காரு. நான் கேட்டிருக்கேன், பார்த்திருக்கேன். ஆமா, நாங்க அப்படிதான் ஜெயிச்சோம்னு சொல்லியிருக்காரு. இப்ப என்ன பண்ணுவாங்களாம் பணம் கேட்டிருக்காரு. வந்து செலவு பார்க்க அரசாங்கமே இத்தனை லட்சம் வெள்ளியும் செலவு பண்ணலாம்னு அரசாங்கமே அனுமதி கொடுத்துருக்கு. அதை தாண்டி கோடிக்கணக்குல செலவழிக்கிறீங்க. அதுதான் தாண்டி செலவு மூக்குத்தி, பண்றதுக்கு நாங்க லட்டுக்குள்ள யார்கிட்ட மூக்குத்தி, போய் தோண்டி குக்கரு, எடுத்துட்டு விசிலு, வந்தோம்? மளிகை கடையில இருந்தே போறோம். மளிகை கடையில இருந்தே போயிடுற மாதிரி நடுராத்திரி கையங்களவுமா பிடிச்சி காணொலி எல்லாம் இருக்கு. போட்டுட்டு விசிறிட்டு பிடிக்கிறாங்கன்னாலும் விசிறிட்டு ஓடின காணொலி எல்லாம் இருக்குது. அது அதிமுக திமுக செவ்வனே திறம்பட செய்யும்.
இன்னொரு விஷயமும் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னா, அதாவது மிகப்பெரிய ஆக்கிரமிப்பே வந்து மெரினா பீச்சில் சமாதி இருக்கிறது தான், அதை வந்து அகற்றணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அவர்தான் ஆட்சிக்கு வந்தாக்க நான் முதல் வேலையா சமாதிகளை அகற்றுவேன்னு சொன்னார்ல. அவர் ஆட்சிக்கு வரட்டும், போய் காரைக்குடி ஆட்சிக்கிட்ட சொல்லி பதவியில வர சொல்லு, சரியா? ஒருவேளை சீமான் அவர்கள் வந்துட்டால் இந்த மாதிரி அகற்ற ஆரம்பிச்சிட்டாருன்னா என்ன பண்ணுவீங்க? அட நீ பாரு, கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதிச்சா கூட பண்ண முடியாது. எதையுமே வந்து ஒரு கட்டமைப்பை மாற்றி அமைச்சா மக்கள் வந்து கிளர்ச்சி வந்துடும், புரிஞ்சுக்கோ. இன்றைக்கு அண்ணாவுடைய ரசிகர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. அதையும் தாண்டி இன்னைக்கு எம்ஜிஆர் சமாதி, ஜெயலலிதா வந்து குற்றவாளின்னு தெரிஞ்ச பின்னாடியே ஜெயலலிதா சமாதிக்கு எத்தனை பேர் போய் மலர் வளையம் வைக்கிறாங்க, எவ்வளோ போய் பார்க்குறாங்க. ஊழல் பெருச்சாளின்னு தெரிஞ்ச பிறகு கருணாநிதி ஐயா இதுல போய் வட வைக்கலையா? ஆமா, ஊழல் பெருச்சாளின்னு எதுலமா யாருமா சொன்னாதான் சட்டப்படி ப்ரூஃப் பண்ணாதான் கிடையாது. ஜெயிலுக்குள்ள போன எல்லாரும் குற்றவாளியும் கிடையாது, வெளியில நடமாடிட்டு இருக்க எல்லாரும் நல்லவங்களும் கிடையாது. ஆமா ஆமா, நீங்க வந்து தப்ப சரியா பண்ற ஆட்கள், அதனால நீங்க மாட்டிக்காம எப்படி பண்றோமோ ஏது பண்றோமோ அது எங்களுக்கு அவசியம் இல்ல. நாங்க குற்றவாளின்னு எந்த நீதிமன்றம் சொல்லாட்டாலும் குற்றவாளி தான், அது மக்களுக்கு தெரியும். தண்டனை வழங்காதவரையும் ஒருவர் குற்றவாளி அல்ல, நிரபராதிதான். கொலையே பண்ணியிருந்தா கூட அவன் குற்றவாளி. ஆனா அவன் கொலைகாரன், நீதிமன்றம் சொன்னா நீதிமன்றம் சொல்லணும் கிடையாது, மனசாட்சி இருக்கு. கொலையே பண்ணாலும் கொலை பண்ணிட்டாங்க, ஆனா அந்த அதை பார்த்த வந்து தைரியமா சொல்லலன்றதுக்காக அவன் குற்றவாளி இல்ல. பார்த்தவன் சொல்லல அப்படின்னாலும் அது காவல்துறை சொல்லாம இருந்திருக்கலாம். காவல்துறை சொல்ல வைக்கும். காவல்துறை வந்து எந்த வழியில காவல்துறை ஆளு பார்த்து தான் சொல்ல வைக்கும். எளிய பின்புலவனா 2 அடியை போட்டு சொல்ல வைக்கும். அந்த அதை தஸ்வந்த் கிட்ட சொல்ல வைக்க தெரியல. எளிய மகன்னா என்ன செய்யுது, ஓட விட்டு சுடுது, ரேப் பண்ணிட்டான் இல்ல பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டான்னு சுடுது. அதே தஸ்வந்த்னு ஒரு கிறுக்கனை என்ன பண்ணிருக்கு, அவ்வளோ வருஷம் 7 வருஷம் போட்டோம், அவன்கிட்ட இருந்து ஆமான்னு ஒத்துக்க வைக்க முடியலன்னா காவல்துறை இத்தனைக்கு பெரிய பின்புலம் இல்லை, ஒரு 10 லட்சம் 15 லட்சம் செலவழிச்சு இதுக்கு வாயை பழந்துக்கிட்டு ஓட்டர் ஷார்ட் ஷீட்டை ஃபைல் பண்ணி குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணி அவனை நீதிமன்றம் விடுவிக்கிற அளவுக்கு காவல்துறை. இதான் காவல்துறைகளோட லட்சணம். அது வந்து எளியவர்களுக்குன்னா நின்று நீதியை நிலநாட்டம், வலியவர்களுக்குன்னா 1000க்கும் 10,000க்கும் மாத்தி மாத்தி எழுதுவங்க. அதை வச்செல்லாம் நிர்ணயிக்க முடியாது. கொலை பண்ணா அவன் கொலகாரன் தான், சட்டத்துக்கு முன்னாடி தான் அவன் கொலகாரன்லாம் கிடையாது. நான் பார்த்தேன்னா என் கண்ணுக்கு அவன் கொலகாரன் தான். என் பர்ஸ்ல இருந்து ஒருத்தன் திருடிட்டு போயிடுவான், தப்பிச்சிருவான், என் பார்வைக்கு அவன் பிக் பாக்கெட் காரன் தான். ஜெயில இருந்தாதான் பிக் பாக்கெட் காரன்னு கிடையாது. செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, தமிழக வெற்றி கழகத்துடைய சின்னத்தை பார்த்து நாடே அஞ்ச போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அஞ்சுன்னு தான் இருக்குது நாடு. அவங்க எண்ணத்தை பார்த்தே பயந்து தெரிச்சு ஓடுறோம். அவங்களுடைய செயல்பாடுகள் அடுத்தவன் வீட்டை உடைக்கிறதும், கூரையை பிரிக்கிறதும், தென்னை மரத்துல ஏறி இளநீ தின்றதும், ஒருத்தனை பிடிச்சி தள்ளுறதும், கூட்டத்துல வந்து ஊழ விடுறதும்ட்டு இந்த ரணகளம் ஆக்கிட்டு போர்க்களம் மாதிரி ஆக்கிட்டு போறாங்க இல்லையா. ஏர்போர்ட் அடிச்சு உடைக்கிறது, அடுத்தது வந்து இது என்னது பொது சொத்துகள் எல்லாத்தையும் பிச்சு பிடாங்கிட்டு, இந்த குரங்கு கையில பூமாலை கிடைச்ச மாதிரி இன்னைக்கு தமிழ்நாடு அவங்க கையில கிடைச்சிருக்கு. பிச்சு பொறாண்டிட்டு போறதுல ஏற்கனவே நல்லவர்கள் எல்லாரும் அச்சத்துலதான் இருக்காங்க. நல்லவர்கள் அதை குறிப்பிடுறேன், ஏன்னா எல்லாரும் அச்சத்துல இல்லை, அச்சத்துல இருக்காங்க. இந்த நல்லவர்கள ஏற்கனவே திமுக அதிமுக நம்மள துண்டாடிச்சு, இப்ப 2 கலந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்திருக்கு. இதுக்கு என்ன பாடுபடுதோன்னு ஏற்கனவே அச்சத்துலதான் இருக்காங்க. இதுல 2 யானையை வச்சு வேற பயமுறுத்துறாரு கொடியில. இது யானைக்கு காலில் மிதிப்படுற மாதிரி இன்னைக்கு இந்த எலி காலில் எல்லாரும் மிதிப்பட்டு செத்துக்கிட்டு இருக்காங்க. 42 பேரு, அதுல 20 பேரு வந்து திமுக சதின்னு வச்சுக்கோங்க. 20 குறைஞ்சது உண்மையிலே கூட்டத்துல அப்படிதான் அந்த அவசர போஸ்ட்மார்ட்டத்தே எல்லாம் தெரியும். 20 உண்மையிலே கூட்டத்துல நெரிசல் பட்டவங்கன்னு வச்சுக்கேன். 2மே பொறுப்பு தான். திமுகவும் சதி செஞ்சிருக்கு, விஜய் அவர்களோட பொறுப்பின்மை அசால்ட்டும்பாங்க இல்லையா, அப்புறம் அந்த தற்பெருமை எல்லாமா சேர்த்து இதுக்கு அவங்கதான் பொறுப்பேற்கணும். இப்படி இருக்கு. இனிமே சின்ன ஒருவேளை பயமுறுத்துற மாதிரினா பூதம், அப்படியே அரக்கன், யமதர்மன், ஒருவேளை யமதர்மன் சின்னமா இருக்குமோ என்னவோ. அச்சப்பட்டுதான் ஆகணும். யமதர்மன் சின்னம்னா நம்ம அச்சப்பட்டு தானே ஆகணும், உயிரே பிடிச்சிட்டு போயிருமே, அதனால நம்ம அச்சப்பட்டுதான் ஆகணும். சார், இதை பத்தி உங்களோட கருத்து சார்? ஏமா அவர் அதாவது இவங்கெல்லாம் வந்து கூலிக்கு மாரடிக்கிற கூட்டம்மா. நேற்று வரை வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசி விஜயை வந்து பொழந்து கட்டிக்கிட்டு இருந்தார் நாஞ்சில் சம்பத்து. அவர் என்னடானா இப்ப அங்க போய் சேர்ந்துட்டு இப்ப திமுகவையும் அதிமுகவும் சரி திமுகவும் சரி 2ம் வந்து குடும்ப ஆட்சியா இருக்கு
இந்த மாதிரி அடிப்படை உறுப்பினர்கள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஆமா, எந்த இவரு ஒரு வாய்ப்பு வைகோக்கு அடிப்படையா போனாரு, அப்ப அது குடும்ப ஆயுதம் அந்த தெரியலையா? மாதிரி வந்து ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துதான் அவர் அங்க போய் அதாவது சேர்ந்திருக்காரு. இல்லையா, BMW குடுக்கறதா சொன்னாப்லையா ஆதவ்? அதனால பிஎம்டபிள்யூக்கெல்லாம் அந்த ஆளுங்க ஒருத்தர் கிடையாதா? அப்படி ஒருத்தர் இன்னோவாக்கு தான் ஒருத்தா? இல்ல இனோவா தான் ஜெயலலிதா ஆமா, அதானே இவங்க BMW கொடுப்பாங்க, அதோட பெருசா பிஎம்டபிள்யூ கொடுத்தா என்ன, இல்ல இதை காட்டிலும் உயர்வான ஹெலிபேட். வேற அவர்கிட்ட தான் நிறைய நிறைய கார் இருக்கு. அதுக்கெல்லாம் இல்லம்மா, அவரை வந்து வாய்க்கு வாடகைக்கு விட்டு அதாவது பிழைக்கிறாரு. இன்னும் திமுக ஒரு சிவாஜி கணேசன் இருக்க மாதிரி ஆமா தாவேகாக்கு இப்போ நான் சரியா, அவருக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, பல முறை நானே அவரை கூப்பிட்டுருக்கேன். ஆனால் அவர் போட்ட கண்டிஷன் அதெல்லாம் வேண்டாம். ஏன்னா நான் நல்ல நண்பர் அவர். பட் அந்த மாதிரி ஆள் அவர் நம்ம குற்றம் சொல்ல இயலாது. ஏன்னா அவருக்கு தேவை இருக்கும், அதனால அவர் அதை பண்ணுறாரு. இப்போ இந்த தேவைக்கு தான் அவர் வந்து ஆஃபர் பண்ணாராம். 2 கோடி ரூபாய்க்கு ஆஃபர் பண்ணாங்களாம். கடைசியில் 50 லட்சம்னு சொல்லி பேசி முடிவு பண்ணி தான் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஆனா செங்கோடையன் அப்படி இல்லை. செங்கோடையன் பணத்துக்காக இது அங்க போகல. திமுகவா ரொம்ப உருவாக்கணும் நல்லவர். சொல்றாங்களே, 50 என்னப்பா? லட்சம் deal செங்கோட்டையன் வந்து பண்ணதெல்லாம். பயங்கர என்னப்பா? நல்லவர். 50 லட்சம் டீல் பண்ணதெல்லாம் திமுகவா உருவாக்கின கதை அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? எது வேணாலும் எப்படி வேணாலும் சொல்லலாமா. திமுக உருவாக்கலாமா, 50 லட்சமும் வாங்கலாமா, 50 பைசா கூட வாங்கலாமா, அங்க போய் ஜாயின் பண்ணிட்டாருமா. இது அவ்வளவுதான், போதுமா? ரொம்ப உங்க நல்லவர். கட்சிக்கு யாராவது வந்தா மட்டும் இல்லாம எங்களோட கொள்கையை பார்த்து வந்தாங்க, எங்களை புடிச்சு போய் வந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. அதுவே வேற கட்சியில இருந்து இன்னொரு ஏம்மா, கட்சிக்கு வந்து நாங்க போனாங்கன்னா, ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒருத்தரை வந்து ஜாயின் பண்றாருன்னா அவர் வந்து பணம் கொடுத்து அவரை நாங்க இழுக்க மாட்டோம்மா. அவங்களாம் ஆளுங்கட்சி ஏன்னா அவங்களே பணங்காட்சி மரம். மரமா தான் இருப்பாங்க. ஆகா, நமக்கு நல்ல பணங்காட்சி மரம் வந்துட்டு வசூல் மன்னன் வந்துட்டான் செந்தில் பாலாஜின்னு சேர்த்துப்பாங்க. இனி நமக்கு வசூலுக்கு ஆளு இறங்கி வசூல் அக்கா பண்ணி சொல்லுது இல்ல, தந்துருவாரு. வாடகைக்கு வாங்கிட்டு வந்து பேசுது இல்ல, வாடகை இல்லையா, ஒரிஜினல் வாய். ஒரிஜினல் வாய் ஆமா. இல்ல, வாடகைக்கு வாங்கின மாதிரி தான் எங்களுக்கு வாடகை கடவே கிடையாது. ஆகையினால செங்கோடையனை பொறுத்த மட்டிலும் அவருடையது என்னன்னா, எடப்பாடிக்கும் அவருக்கும் டேர்ம்ஸ் சரியில்லை. எடப்பாடி வந்து பொதுச் செயலாளரை வந்தது இவருக்கு தான் ஆஃபர் வந்தது. இவர்கிட்ட என்கிட்ட அவ்வளோ பொருளாதார வசதி இல்லை, அதனால எனக்கு வந்து வேண்டான்னு ரெஃப்யூஸ் பண்ணார். இல்லைன்னா இவர் தான் இப்போ சீஃப் மினிஸ்டராக வந்திருக்கணும். இவர் ரெஃப்யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எடப்பாடி கொடுத்தாங்க. செகண்ட் சான்ஸ் தான் அந்த ஆளுக்கு. ஆனால் செகண்ட் சான்ஸ் வாங்கின ஒருத்தர் வந்து இவரை மதிக்காமல் நடந்துக்கிட்டாருங்கிற எண்ணத்தாலையும் இவரை துவேஷமாக நினச்ச காரணத்தினாலையும் அவரை பழி வாங்கணுங்கிற எண்ணத்துக்காக திமுகவுக்கு வந்தால் அங்கே பழி வாங்க முடியாது. ஏன்னா திமுகலாம் அங்கே ஏற்கனவே நிறைய பேர் இருக்காங்க அந்த கொங்கு பெல்ட்டில். ஆகையினால இது எங்கடா வேக்கண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தாரு. தம்பிக்கிட்ட வேக்கண்டாக இருக்குது, அதனால தம்பிக்கிட்ட போனார். இவருக்கு நல்ல இப்போதைக்கு பசையுள்ள பார்ட்டி அதுதான். அதான். ரெண்டாவது சர்வீஸ் காண்டு. இவர் வந்து கிட்டத்தட்ட அதிமுகவில் கிட்டத்தட்ட 52 ஆண்டு காலம் சர்வீஸ் பண்ணவர். கிட்டத்தட்ட 8-9 முறை வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, மாவட்ட செயலாளரெல்லாம் இருந்திருக்காரு. அதனால விஜய்க்கு வந்து இவர் வந்தது அல்வா சாப்பிட்ற மாதிரி, இவர் அங்கே போனது இவர் அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஸோ 2 பேருமே மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கிட்டு இப்போ இருக்காங்க. அதோட தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுக்க போறாங்க. அவர் கொங்கு அல்வா கொடுக்கறது திமுகல ஒரு கொங்கு பெல்ட் எல்லாம் சேர்ந்து தான் கொடுப்பாங்க. கொங்கு பெல்ட்டில் அவருடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டணுங்கிற முடிவில் இருக்காரு. இப்போ அது கொங்கு பெல்ட்டில் வந்து இனி அதிமுக அங்கே துளிர் விடாது டெஃபினட்டாக, அதில் ஒன்றும் டவுட் வேண்டாம். இதுதான் பயந்து போய் தான் ஈரோட்டில் 4 நாளைக்கு முன்னாடி இவர் வந்து எடப்பாடி ஐயா வந்து ஒரு கூட்டம் போட்டார், பொதுக்கூட்டம் போட்டார். பல ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த பொதுக்கூட்டத்தில் கொண்டுட்டு வந்து குமிக்கப்பட்டாங்க. அது ஒரு கூட்டம் நடந்தது. ஆனால் இவருக்கு அப்படி ஒரு சூழல் வராது. என்ன காரணம்னா, ஏற்கனவே அந்த ஈரோடு மாவட்டத்தில் இவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. ரெண்டாவது தம்பிக்கு ஒரு திரைப்பட நடிகர், அவர் ஒரு அரசியல்வாதிங்கிறதுனால அவருக்கு ஒரு அமைப்பு இருக்குது. அதனால இவருக்கு ஒரு அந்த பெல்ட்டில் ஒரு கூட்டங்கள் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4-5 சொல்ல போனால் ஒரு 10 எம்எல்ஏ தொகுதி வந்து சொல்லும்படியான தொகுதியாக இருக்கும் எங்களுக்கு இருக்குங்கிறது அவருக்கு புரிஞ்சு போச்சு. அதனால இந்த 10 தொகுதிகளில் எங்களுக்கு தான் சேலஞ்சே தவிர இப்போ அது அதிமுக போச்சு. இப்போ திமுகவுக்கு தான் செங்கோடையன் வந்து சேலஞ்சு கொடுத்துருக்காரு. இதை நாங்கள் எப்படி சமாளிப்போம், எப்படி நாங்கள் எதிர்கொள்வோங்கிறது எங்களுடைய கட்சியினுடைய முடிவு. அது எங்கள் கட்சி அதை பார்த்துக்கிறோம். அதனால இவர் வந்து அந்த தேர்தலில் கொடுக்கக்கூடிய சின்னத்தை பார்த்து, என்ன தேர்தலில் இருக்க சின்னம் அரசாங்கத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்ட சின்னத்தில் தானே ஒரு சின்னம் வரப்போகுது. அவங்க பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்கம்மா, இந்தந்தது மாநிலத்துக்கு அகில இந்திய அளவுக்கு இந்த சின்னம்னு சொல்லி அவங்கள்ட்ட இருக்குது. அந்த சின்னத்தில் எந்த சின்னத்தை பார்த்து எடுக்கிறாங்களோ எடுத்துக்குவாங்க, அவ்வளோதான். நான் எங்கள் தேர்தல் நிற்கும்போது தேனி தொகுதியில் நாங்கள் பெல் அடிக்கிற சின்னம், கோயிலில் மணி அடிக்குமே அந்த சின்னத்தை வச்சோம்.
இதே இது இங்கே கிடைக்கல. எனக்கு அந்த சின்னம் வட சென்னையில் எம்பிக்கு நிற்கும்போது நாங்கள் வந்து மெழுகுவர்த்தி சின்னத்தை உழுகுற மெழுகுவர்த்தி எரிஞ்சு உருகுற சின்னத்தை வாங்கி நாங்கள் நண்டோம். இந்த மாதிரி தான் சின்னங்களை தான் பண்ண முடியும். அவர் முரசு சின்னத்தை எடுத்தார் கேப்டன்னு. இவங்க வந்து மைக்கு சின்னத்தை எடுக்கல, விவசாய சின்னத்தை எடுத்தாங்க. போன முறை வந்து இவங்களுக்கு ஆப்பு வச்சு ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான். அப்புறம் மைக்கு சின்னத்தை எடுத்தாங்க. மைக்கு சின்னம் கிடைக்கும்போது நான் சொன்னேன், கண்டிப்பாக மைக்கு சின்னம் மக்கள் மத்தியில் பிரபல்யமாகும், கண்டிப்பாக சீமான் வெற்றி பெறுவார் அப்படின்னு தான் சொன்னேன். அதே மாதிரி 36 லட்சம் ஓட்டு வாங்கினார். 8.2 வாங்கி அவர் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக மாறினார். அதெல்லாம் அதாவதுமா ஒரு சின்னங்கிறது அதை கொண்டுட்டு போய் மக்கள் மத்தியில் சேர்க்கறது தான் வந்து பிரச்சனையை தவிர, சேர்த்தாச்சுன்னா அதை பற்றி கவலை இல்லை. இப்போ திமுகவில் வந்து உதயசூரியன் சின்னங்கிறது கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு மேலே அதே இது ஊறி போச்சு. ரெட்டலைங்கிறது எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தி அதுவும் ஊறி போச்சு. அதுக்கு அடுத்து இப்போ முரசு சின்னமும் ஓரளவுக்கு வந்து இப்போ விஜயகாந்தால் பரப்பி வைக்கப்பட்டது. அதே மாதிரி மாம்பழ சின்னங்கிறது பாட்டாளி மக்களுக்கும் கொஞ்சம் இதாகிடுச்சு. அதனால இவங்க ஏதாவது ஒரு சின்னத்தை எடுத்துகிட்டு வந்தால் இதாகும். சின்னத்துக்கெல்லாம் ஓட்டு போடுற காலம்லாம் மலையேறி போச்சு. மக்கள் இப்ப வந்து கவர்ச்சி அரசியலுக்கு தான் இப்ப ஓட்டு போடுறாங்களே தவிர, இலவச கவர்ச்சி இது ரெண்டுக்கும் தான் ஓட்டு கிடைக்குமே தவிர வேற எதுவுமே கிடைக்காது. அதிமுகல ஒரு பொண்ணு அதெல்லாம் பரதநாட்டியம் ஆடும்போது நானெல்லாம் அவ்வளோ பார்த்து ரசித்தேன். அதே பொண்ணு வந்து தஞ்சையில் வந்து தமிழ் இதில் வந்து 3 நாளைக்கு வந்து நம்ம சசிகலாவுடைய கணவர் நடராஜன் வந்து நிகழ்ச்சி நடத்தும் போது ஒரு நாள் நிகழ்ச்சி என் தலைமையில் நடந்தது. நான் அதுக்கு தலைமை தாங்கிறதுக்காக அந்த நிகழ்ச்சிக்கு தஞ்சைக்கு போயிட்டுருந்தேன். அப்போ இந்த பொண்ணு போட்ட குதியாட்டம் இருக்கே, அடே அப்பா அரையும் குறையும் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவ்வளோ பண்ணுச்சு. சரியா ஆடிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். பார்த்து முடிச்சு அது பண்ண உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணிடுச்சு, நானும் நடராஜன் போய் உட்காந்துருக்கேன், இப்படி நடுவில் வந்து உட்காந்துருச்சு. அப்படி ஜிவ்வுன்னு இருந்திருக்குமே. இது அப்படியே பத்திரிக்கைக்காரம்புறம் ஃபோட்டோவை போட்டு ஐய தஞ்சாவூர்லயே மறுநாளைக்கு என்னால இருக்க முடியாத அளவுக்கு அன்னபூரணியோட போட்டுட்டாங்க, கேவலப்படுத்தி விட்டானுங்க. சரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு மறுநாளே கிளம்பி நான் இங்கே ஓடியாந்துட்டேன். அந்த மாதிரி அப்படி இருந்த பொண்ணு இன்னைக்கு அது பார்த்தீங்கன்னா டே அப்பா எப்படி பேசுது பாருங்க. அதுதான் இன்னைக்கு நம்பர் 1 பேச்சாளர் அதிமுகல. மகளிர்ல அந்த பொண்ணு தான் இன்னைக்கு நம்பர் 1 பேச்சாளரா இருக்கு. அதனால அதை என்னத்துக்கு போய் பேர சொல்லிட்டு, ஒரு படம் கூட வந்துச்சு இல்ல, நம்ம ரஹ்மான் கானும் இவரு நம்ம இறந்து போனார்ல அந்த தாடிகாரர் ஒருத்தர், அவர் இறந்து போயிடுவாரு, அவர் பிரேதத்தை வச்சுக்கிட்டு. சரி புரிஞ்சது. மலைத்துளி அந்த படத்துல இந்த பொண்ணு தான் ஹீரோயி. சரியா? இந்தியா. அதை என்னத்துக்கு நம்ம சொல்லிட்டு பாவம் பெண் குழந்தைகளோட பேரை நம்ம சொல்ல வேண்டாம். சொல்லாட்டாலும் அவங்க தெரியும் ஐயா, பிரபலம், அவன் பேச்சாளர் தானே. என் பேரை நீங்க சொல்லலாம், நான் ஏன் வருத்தப்படணும், பேசிட்டு தானே இருக்கும், பொதுவெளிக்கு வந்துட்டோம்ல. ஸோ அதனால வந்து உலகம் வந்து இன்னைக்கு அது போன்ற கவர்ச்சி எல்லாம் மயங்குதுடாமா, புரியுதா? கவர்ச்சி ஏன் திமுகவே மேடையில அரகுற ட்ரெஸ்ஸோட தான் டிக்கா டான்ஸ் நாங்க தான் பண்ணுது. பாரம்பரிய நிகழ்ச்சியை வந்து அவங்க ஊக்குவிக்கிறாங்க. பாரம்பரிய நிகழ்ச்சி தான் ரெக்கார்ட் டான்ஸா, ரெக்கார்ட போட்டுட்டு ஆமா, எல்லாம் சினிமா பாட்டு தான், சும்மா சினிமா பாட்டு தான். அது இப்போ அதெல்லாம் இப்ப வந்து ஈடிச்சாங்க. இனிமே கலை இலக்கியம் சிலம்பம் எல்லாம் வரும், நீங்க பாருங்க. ரெக்கார்ட் டான்ஸ் எல்லாம் நிப்பாட்டி தடை உத்தரவு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப ரெக்கார்ட் டான்ஸ் இல்ல, இப்ப ஒரு அமைச்சர் கீழே இறங்கி வாமா ஆடுறத பாக்குறேன், அங்க இருந்து கண்ணு பார்வை தெரியல, வயசாகி போச்சு, கொஞ்சம் பக்கத்துல வந்து ஆடுன்னு சொன்னதெல்லாம் அப்படின்னு அவர் சொன்னாரு. இந்த மாதிரி கீழே இறங்கி ஆடுறாங்க, அவர் கூப்பிடுறாரு, கீழே கை செய்க காமிக்கிறாரு, வர்றாங்க. ஆமாம்மா, நீங்க தான் கேட்டீங்க. இப்ப நீங்க திமுக வந்து செங்கோட்டையன் வந்து சின்னத்தை பார்த்து அச்சப்படுதுன்னு கேட்டீங்கல்ல, உண்மையானு ஐயாட்ட கேட்க வேண்டியதானே, திமுக உண்மையிலே அச்சப்படுதான்னு? அச்சப்படுது. நான் சொல்றேன், ஏன் அச்சப்படுதுன்னா சின்னத்தை பார்த்து இல்ல, விஜய பார்த்தே அச்சப்படுது. ஏன்னா ONGC குழாய்களை வந்து சேதப்படுத்தினார்னு விவசாயி PH பாண்டியன் மேல வழக்கு போட்டு இப்ப அவருக்கு சிறை தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு. ஆனா 2 மாநாடு 2 ரோட் ஷோவா நடத்தி 5 நிகழ்வுல பொது சொத்துக்களை சேதப்படுத்தின தாவேக்கானார் மீதோ இல்ல ஏர்போர்ட்டே ரணகளமாக்கி பிச்சு போட்டது, அது பொது சொத்து தானே, அதை பத்தியோ இல்ல தனியார் சொத்துக்களையும் நிறைய சேதப்படுத்தி இருக்கு.
இந்த காவல்துறை அதுக்கு இன்னும் வந்து ஒரு வழக்கு பதிச்சு அதுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கல. அந்த கூட்டத்துல யார் உழைச்சா யார் இது பண்ணா தெரியலன்னா முழு ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு யாருக்கு போகுது? அந்த தலைவருக்கு போகுது. அப்போ அந்த பணத்தை கட்டுங்க, இவ்வளவு பொது சேதம் எங்களுக்கு வந்து நஷ்டம் ஆயிருக்கு, இழப்பீடு கட்டுங்கன்னு கூட சொல்றது அவர்களுக்கு பயம். சொல்லியாச்சு. அது மட்டும் இல்ல, இந்த இவரு பாண்டியன் மீது வந்து வழக்கு போட்டது நம்ம ஆட்சியில இல்லடா. இது 13 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஜெயலலிதா அம்மா ஆட்சி காலத்துல போடப்பட்ட வழக்கு. சரியா? அந்த வழக்குல அவருக்கு இப்ப 13 ஆண்டு காலம் வந்து யார கொல்ல போனாரு? இன்னும் உள்ள தூக்கி வச்சிருக்கீங்க. அவரை தற்காக்கிறதுக்கு அடிச்சது. சட்டமே சொல்லுது தன்னை காப்பாத்துறதுக்கு எந்த எல்லை வேணாலும் போலான்னு. அவர் தன்னை காப்பாத்து நல்லாவே தெரியுது. அவங்க ஏதோ அடிக்க போறானுங்க, செருப்பு எடுக்கிறானுங்க, கம்ப எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இவருதான் தாக்குனாரு இல்லையே, அப்படி ஒண்ணு இல்ல, நல்லாவே தெரியுது. அவர் இறங்கி வரலையா? எப்படி திருப்பி காருக்குள்ளயா போய் வாரு? அதான் தெரியுதே, கார் நிக்கிறது தெரியுது, அவர் இறங்குறது தெரியுது, அவங்க வர்றது எல்லாமே தெரியுது. இதுல கட் பண்றதுக்கு எந்த வழியும் இல்லையே. நல்லா தெரியுது. அவர் இறங்கும் போது அவரை எதிர்பார்க்கறது மாதிரி அது நடக்குது, நல்லாவே தெரியுது. இதெல்லாம் அப்ப அதையும் உறுதிப்படுத்தணும்ல. அதனால இது வந்து விவசாயிகள் மீது அதிமுக திமுக ஒண்ணு தானே. விவசாயிகள் மீது குண்டாஸ் போடும், ஆனா நாங்கள் விவசாயிகள் மக்கள்னு பெருமைப்பாடும். இது மாதிரி தற்காப்புக்கு எதை பண்ணாலும் பண்ணோம். அதனால இதெல்லாம் அழிக்கணும். கண்டிப்பா திமுகவுக்கு தாவேகா மேல பயம் இருக்கான பயம் இருக்கு. சார், இப்போ வந்து திமுகவுடைய ஆட்சியில பள்ளி மாணவர்களுக்கிடையே இந்த வன்முறை வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. எடப்பாடி அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு. கும்பகோணத்துல கூட பாத்தீங்கன்னா இப்போ வந்து +1 மாணவர்கள் +2 ஒரு மாணவனை வந்து அடிச்சே கொண்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் விஜயுடைய திரைப்படங்களை பார்க்கறது தான். விஜயுடைய திரைப்படங்கள் தான் வன்முறை காட்சிகள் நிறைந்து இருக்கு. வன்முறை காட்சிகள் இந்த மாதிரி படங்கள் வந்து நிறைய பேர் வந்து ஆக்ட் பண்ணிருக்காங்க, நிறைய படங்கள் இருக்கு. அதுவும் குறிப்பிட்ட விஜய் அவர்களுடைய படம் பார்த்து தான் வன்முறையை தூண்டுறாங்க. விஜயுடைய படத்தை பார்த்து தான் அதிகமான தமிழ்நாட்டுல வன்முறைக்கு காத்திருந்த திமுகவுக்கு விஜய் வந்து மாட்டினாரு. இப்ப விஜய் தான் வந்ததுனாலதான் வன்முறை அதிகமா வந்துச்சு. இப்போ இருமா அக்கா சொன்னாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? ஒரு ஊர்வலத்தை எவ்வளவு அடிச்சு நொறுக்கி சென்னையில பண்ணாங்க. அது யாரால வந்துச்சு? விஜயால தானே வந்துச்சு. அப்ப விஜயுடைய திரைப்படத்தை பார்த்து ரவுடிசம் வளர்ந்துச்சு. திமுக அதிமுக கூட்டத்துல அடுத்தவன் மண்டையை உடைக்க மாட்டாங்க, சேர் எடுத்து அடிக்க மாட்டாங்க, கல் எடுத்து வீச மாட்டாங்க, பையனை வந்து தூக்கிட்டு போயிடுவோம். இது எல்லாமே உங்க ஆட்சியில தான் நடக்குது. உங்க ஆட்சியில தான் பள்ளி மாணவர்கள், எங்க ஆட்சியில வந்து தலைவர்களை கைது பண்ண போனா கடை அடிச்சு உடைக்க மாட்டாங்க. வன்முறைக்கு அடிகோலே வந்து திமுக அதிமுக தான். அது இந்த படத்தை பார்த்துட்டு தான், இந்த படத்தை பார்த்து பள்ளி பக்கத்திலேயே போதைப் பொருட்கள் எல்லாம் புழக்கத்துல இருக்கிறதெல்லாம் கூட தகவல்கள் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. நாங்களும் பிடிச்சிட்டு தான் இருக்கோம். பிடிக்கவே இல்ல, பிடிச்சிருந்தாதான் நடக்காது. அப்ப எப்படி உங்களுக்கு தெரியுது? பிடிக்க போய் தானே தெரியுது. பிடிக்க போய் தெரியல, நடக்க போய் சம்பவம், கொலை சம்பவங்கள், அடிதடிகள், குழந்தைகள் மயங்கி அப்படியே தள்ளாடிட்டு தெரியுறது, கலவரத்தை பார்த்துதான் தெரியுதே தவிர பிடிச்சு தெரியல. பிடிச்சு தெரியலையா? பிடிச்சிருந்தா இன்னைக்கு எவ்வளவு ஸ்கூல் பக்கத்துல எவனா விப்பானா? அப்ப நீங்க காட்டி கொடுங்க. எங்கெங்க தெரிஞ்சா கண்டிப்பா செய்வோங்க. தெரியல, தெரிஞ்சாலும் தெரியாத ஒண்ணு பேசுறீங்க. தெரியாத ஒண்ணையே பேசுறீங்க. தெரியாத ஒண்ணு பேசாதீங்க. இல்ல, பத்திரிகையில பார்த்து பத்திரிகை பாருங்க. பத்திரிகையில போறது பூரா 100க்கு 100 உண்மையா இருக்கா? எல்லாமே தெரியுது. அந்த காணொளிகளை பார்க்கும் போதே தெரியுது. ஒரு வாத்தியார் குடிச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துல போய் மயங்கி கிடக்குறாரு, அவரை தெளிய வைக்க வேண்டியது இருக்கு. பார்த்தா தெரியலையா? அதெல்லாம் இது பண்ணலாம். அதத்தான் உங்களுக்கு தெரியுது. அந்த வாத்தியான வேலையை விட்டு நீக்கியாச்சுங்கிறது தெரியல. அது கட்டுப்பாடற்ற அந்த போதை பழக்க வழக்கங்கள், பரிமாற்றங்கள் தானே. அதுக்கெல்லாம் காரணம் யாரு? முதல்ல வேரோட புடுங்க பாருங்க, கொப்பை வெட்டி வெட்டி விடாதீங்க. நீங்க இதெல்லாம் யாரு காரணம்னா சீமானும் விஜயும் தான் காரணம். சீமான் காரணமே கிடையாது. எந்த சீமான் அண்ணன் கூட்டத்திலயும் அடிதடியோ எதுவும் கிடையாது. அவ்வளவு கட்டுக்கோப்பா இருக்கும் எந்த கூட்டமா இருந்தாலும். செஞ்சில என்ன நடந்துச்சு? டக்குன்னு மேடையில இருந்து இறங்கி வந்தா செய்யலன்னா அவர் வந்து கோபம் வர வேண்டிய இடத்துல வரணும். பேச விடாம ஒரு பத்திரிகையாளர் பேச விடாம இப்ப பேட்டி கொடுக்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தா கோபம் வருமா வராதா? நியாயமான விஷயம். அதெல்லாம் பரவாயில்ல. அதான் தலைவனுக்கு வந்து அநியாயத்தை தட்டி கேட்கறது. அவரே சொல்றாரு, கட்சி வந்து கோபத்துல ஆரம்பிச்சது. கோபத்துலதான் தமிழ் எல்லாத்துக்கும் தான் கோபம். எல்லாத்துக்கும் நீங்க இப்ப ஒரு சம்பவத்தை தானே சொல்றீங்க. எல்லாத்துக்கும் கோபம் வரும். அதான் நியாயமா வரணும். கோபத்துல நியாயம் அநியாயம். ஆமா, இருக்கு. சொல்லு நியாயத்துக்காக கோபம் வந்து அவன் நல்லது பண்ணுவான், தட்டி கேட்பான், தப்ப தட்டி கேட்பான். அநியாயத்துக்காக குரல்
குரல் கொடுப்பான். அந்த கோவம் நியாயமான கோவம். ரௌத்ரம் பழகுனா போற வரவனெல்லாம் வெட்டிட்டு போகணும்ல. அநியாயத்தை தட்டி கேட்கும்போது ரௌத்ரம் பழகு அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். நீங்க ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தானே சொன்னீங்க. அது நியாயமா இருந்தது, நடந்தது. எல்லா கூட்டத்திலயும் அது நடக்கலல்ல. குக்கு செய்தி நேயர்களுக்கு மிக்க நன்றி. கிட்டத்தட்ட 60,000 சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டு இருக்கும். இதே போல தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை அளிக்கவும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.